ஓம் சரவணபவாய நமோ நம. திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பாணி பருவம் பாடல் 3. தீதுபதியாத கைலாய தளிக்கு முற்றிகள் மணிக்கோபுரத்துள் திருவாய்தல் வைகி அவ்வழியறச்சுழா தேகு திசை முகனையர்களைத்து அங்கு ஏது புரிவாயன வினாவ படைப்பேன் யானென்ன மறைவரும் கொலன்ன வருமென விருக்கோதுகென ஓதுவானைய முற்குடிலை ஓத ஓது குடிலை பொருளுரைத்து பின்னுரையென ஒருங்கவன் மயங்க நோக்கி எள்ளி தழுதுக்கு நடுத்தலை புடைப்ப மிக்கூறி புறன் சிவந்த தாது மலிகை தளிரகத்தின் சிவப்ப ஒரு சப்பாணி கொட்டியருளே தன்னிகர் வினைக்கழி பன்னிரு புயாசலன் சப்பாணி கொட்டியருளே. பொழிப்புரை. ஒரு காலத்தில் பிரமன் தீமைகள் அணுகாத திருக்கயிலாயம் என்னும் திருக்கோயிலின் முன்னதாக விளங்கும் ஒளி திகழும் மணிக்கோபுரத்தினது திருவாயிலின் வழியில் சிவபெருமானை தொழாது சென்றிட பிரமனை குமரன் அருகில் அழைத்து அங்கு என்ன செய்கிறாய் என வினவ, பிரமன் அனைத்தையும் படைப்போன் யான் என்று கூறினான். குமரன் வேதம் உமக்கு வருமோ என்று கேட்க வரும் என்று பிரமன் கூறினான். அவ்வாறானால் அவற்றுள் இருக்கும் வேதத்தை ஓதுக என்று முருகன் கூற ஓதுதற்கு பிரமன் இணங்கினான். அவன் முறைப்படி முதலில் ஓம் எனும் தனி மொழியாம் பிரணவத்தை ஓத. நீ ஓதுகின்ற பிரணவத்தின் பொருளை உரைத்துவிட்டு பின் மற்றவற்றை ஓது என்றான். முற்றிலும் அவன் பொருளறியாது மயங்குதலைக் கண்டு வாயிதழ்களை நெருக்கி பிரமனது நடுத்தலையை புடைக்க மிகுந்த ஊறு விளைந்து குமரனின் புறங்கை சிவந்தது. பூந்தாது பொருந்திய கைத்தளிராகிய உள்ளங்கையும் சிவந்தது. அத்தகைய திருக்கைகளால் சப்பாணி கொட்டி அருள் புரிவாயாக. தனக்கு தானே நிகரான இடைக்கழியில் அமர்ந்த மலை போன்ற 12 தோள்களையுடைய குமரா, உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக.